கழுதைக்கு வயிறு நிறைஞ்ச உடனே சேட்ட ஆரம்பிச்சிடும். புலிகிட்ட போய் கேட்டுச்சான், சாப்பிட்டியா? இல்ல. நான் சாப்பிட்டேனே, நான் புல்லு சாப்பிட்டேன். புல்லு. நீ தான் புல்லு சாப்பிட மாட்டீங்க. புலி சொல்லிச்சான், நான் புல்லு சாப்பிட மாட்டேன், நான் புல்ல சாப்பிட்றவங்கள சாப்பிடுவேன். கழுதைக்கு கோவம் வந்துருச்சு. நீ என்ன சாப்பிட்டுருவிய? நான் சாப்பிட்டேன்ல புல்லு. ஆமா, அது என்ன கலர்? நீ சாப்பிட்ட புல்லு உனக்கு தானே தெரியும் என்ன கலர். அது ப்ளூ. புலி ஏற்கனவே பசி, முட்டாள்தனமா பேசுது கழுதை. ஓ, நான் புல்லு சாப்பிட மாட்டேன், எனக்கு புல்லு கலர் தெரியும், கிரீன். ஐய, பிறந்ததுலன்னு சாப்பிட்றேன். நான் சொல்றது சரியா, நீ சொல்றது சரியா? சரி வா, சிங்கத்துக்கிட்ட போலாம். சிங்கம் கேட்டுச்சான், என்னடா பிரச்சனை, எதுக்குடா வந்தீங்க? சார், புல்லு சாப்பிட்டு வந்துட்டு இருந்தேன் சார். இந்த புலி புல்லு சாப்பிடாது சார். நான் சாப்பிடுற புல்லுக்கு இது கலர் சொல்லுது சார், அது புல்லு சாப்பிடாது சார். என்ன கலர்டா புல்லு சாப்பிட்ட நீ? நான் ப்ளூ கலர் புல்லு சாப்பிட்டேன் சார். புலி பார்த்து உரிமை சொல்லிச்சான் சிங்கத்துக்கிட்ட, சார் நீங்களும் நானும் புல்லு சாப்பிட மாட்டோம், ஆனா கலர் நமக்கு தெரியாது, கிரீன் தானே சார். சொன்னா கேட்க மாட்டேங்குது சார் இது. சிங்கம் கூப்பிட்டுச்சான் கழுதைங்க, வாடா. எந்த ஊர்லடா சாப்பிட்ற? இந்த உங்க காட்டுல தான் சாப்பிட்றேன் சார். சரி போ, ப்ளூ தான் போ. ஓ, தேங்க்யூ சார். இந்த ஆர்குமெண்ட் பண்ணிச்ச இந்த புலி, இதுக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க சார், அறிவே இல்லை சார் அதுக்கு. புலிய கூப்பிட்டுச்சான் சிங்கம், இங்க வா. எதுக்கு ஆர்குமெண்ட் பண்ண அதுக்கிட்ட? 5 மாசத்துக்கு இனிமேல் பேசக்கூடாது நீ. யாரு? புலி. வாய மூடிட்டு இருக்கணும், போ அப்படின்ச்சான். புலி கேட்டுச்சான், எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லு, நான் பேச மாட்டேன், நீ எனக்கு ராஜா, நான் உன் தண்டனை ஏத்துக்கிறேன், ஒரு காரணத்தை மட்டும் சொல்லு, என்ன ஏன் தண்டிச்ச? நான் சத்தியத்தை தானே சொன்னேன், முட்டாள்தனமா இருக்கிற, அதுக்கு தீர்ப்பு கொடுத்துட்ட, ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்லு, நான் பொறுமையா போயிடுறேன், எனக்கு ஏன் தண்டனை கொடுத்த? நான் சத்தியத்தை பேசின, எனக்கு ஏன் தண்டனை கொடுத்தான்? உடனே சிங்கம் சொல்லுச்சா, இங்க பாரு, அது கழுத, நீ புலி. மக்கள் உன்னை மேத்ஸ்ல நல்லா எழுதுனா உன்னை புலி தான் சொல்லுவாங்க, வீரத்தில் நல்லா யாவனாவது இருந்தானா உன் பேரை சொல்லி தான் பாராட்டுவாங்க. நீ மெக்னானிமிட்டியான ஒரு அனிமல். கழுத மாதிரியான ஆட்களோட நீ ஆர்கியூ பண்ணல, அதுக்கு தான் உனக்கு தண்டனை. கழுதையோடு ஒருபோதும் ஆர்குமெண்ட் செய்யாதீர்கள். ஏனென்றால் கழுதை ஒருபோதும் தான் நம்பியதை எண்ணியதை திருத்திக் கொள்ளாது, எவ்வளவு சொன்னாலும் கேட்காது. அதை கேட்கின்ற அளவிற்கு நாம் ஏதேனும் சொல்லி அதை கோபப்படுத்தி விட்டால் நம்மை உதைக்காமல், நம்மை கஷ்டப்படுத்தாமல் விடாது.